ஸோ நம்ம கூட நம்ம டைட்டஸ் ரிக்கர் இருக்கிறாங்க. ஸோ டைட்டஸ் ரிக்கர் இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தா, ஏதோ என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, எனக்கே தெரியல. ஸோ அவங்கள்ட்ட கேட்போம். சார் டைட்டஸ பாத்தீங்களா? டைட்டஸ் ரிக்கர எங்க இருக்கிறாருன்னு தெரியலையே. நீங்க பாத்தீங்களா குட்டீஸ்? ஹலோ டைட்டஸ் சார், எங்க இருக்கீங்க? வந்துட்டீங்களா? அதோ வந்துட்டாரு. வெரி குட். ஓகே, வெரி குட். டைட்டஸ் சார் நல்லா இருக்கீங்களா? ஓகே, உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே டைட்டஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த் டாக் உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? அப்படியா? எங்க ஒன்னு சொல்லுங்களேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெள்ளரிக்காவை பத்தி பார்க்க போறோம். இந்த வெள்ளரிக்கால என்னென்ன சத்து இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வெள்ளரிக்கால என்னென்ன சத்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டைட்டஸ் இன்னைக்கு சொல்ல போறாங்க. சோடியம், கால்சியம், மாக்னீசியம், இரும்பு சத்து, கண்கலம், பாஸ்பரஸ், இந்த மாதிரி நிறைய சத்து இருக்கு. இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டா நிறைய நன்மைகள் இருக்குதா? இது வெயிலுக்கெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்கல்ல, அப்படியா? என்னென்ன நன்மைகள் இருக்குது? மூளைக்கு அதிக சக்தியை கொடுக்கும். அப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமா இந்த வெள்ளரிக்காவா? அப்படியாடா? சரி. அடுத்தது, வெயில் காலத்துல இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டு வந்தா நல்லா குளிர்ச்சியை தரும். நல்ல குளிர்ச்சி தருமா? நல்ல கூலிங்கா இருக்கும், ஹீட்டை குறைக்கும். அப்புறம் வேற என்ன? அதுக்கப்புறம் சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க இந்த சாப்பிட்டு வந்தா சிறுநீரக கற்கள் வெளியேறும். அப்படியே கிட்னி ஸ்டோன், சிறுநீர் கல்லு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் டைட்டஸ். அவங்க எல்லாம் இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடலாமா? அப்படி சாப்பிட்டா என்ன பண்ணலாம்? சிறுநீர் கல்லாம் கரைஞ்சிரும், அப்படிதானே? ஓகே. வேற என்ன? அதுக்கப்புறம் கண் பார்வை வந்து அதிகரிக்கும். கண் பார்வை அதிகரிக்குமா? நல்லா தெரியுமா? பாரு, எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சுடா. அதுக்கப்புறம் உடல் எடை குறையும். உடல் எடை குறையுமா? சாப்பிட்டோம்னா இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டா இந்த சாப்பிட்டால இருக்கிற கொழுப்புலாம் கரைஞ்சு உடல் எடை குறைஞ்சு நல்ல லீனா ஆயிருவோம். அந்த சாப்பிட்டால இருக்கிற கொழுப்புலாம் வெளியேற்றும். உள்ளுக்குள்ளார கொழுப்பு, தேவையில்லாத கொழுப்பு இருந்துச்சுன்னா எல்லாம் வெளியேற்றும், அப்படிதானே? சரி, இதை சாப்பிட்டா உடல் எடை குறையும். அவங்க ஒரு நாளைக்கு ஒரு கூட நிறைய, அவங்க எங்க ஊர்ல பக்கத்துல யானை ஒண்ணு போயிட்டு இருக்கான். அந்த யானைக்கு கொடுத்துட்றேன். அந்த யானை ரொம்ப குண்டா இருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிரும்ல. யானை குறையாதா? ஏண்டா இப்பதான் சாப்பிட்டா உடல்ல குறையும் சொன்ன, அப்புறம் குறையாதுன்ற? அது மனுஷங்களுக்கு தானா? போடா டைட்டஸ். சரி சொல்றா. வேர்க்குருக்கு யாருக்காவது அப்படியே வேர்க்குரு ரொம்ப இதா இருந்துச்சுன்னா இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, அப்படியா? சரி. அப்புறம் எனக்கு தெரியும் எப்படி சாப்பிடலாம். நான் சொல்லவா? இப்படி எடுத்து கட் பண்ணி அப்படியே எடுத்து அப்படி கடிச்சு சாப்பிடலாம். இப்படிதானே சாப்பிடலாம்? அப்படியும் சாப்பிடலாம். வேற எப்படியும் சாப்பிடலாம்? தயிர்ல போட்டு சாப்பிடலாம். சரி, சாப்பிடுங்க. இந்த வெள்ளரிக்காய்ல நிறைய சத்து இருக்கு. பாருங்க, நீங்களும் குட்டீஸ் இந்த வெள்ளரிக்காய் எங்க கிடைச்சாலும் விடாதீங்க, சாப்பிடுங்க. இந்த வெயிலுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும், நல்ல சூப்பரா இருக்கும். ஆமா, டைட்டஸும் பாருங்க நிறைய வெள்ளரிக்காய் சாப்பிடுவோம், அப்படிதானடா? பாருங்க, அதனால நீங்களும் வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. உங்களுக்கு ஏதாவது வெள்ளரிக்காய் வேணும்னா டைட்டஸ் என்ன பண்ணுங்க, கேளுங்க. நீ கொடுத்துருவியா? சரி, ஆர்டர் பண்ணி அவங்க அப்பா ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஓகே, வேற ஏதாவது சொல்லணுமா டைட்டஸ்? ஓகே, சூப்பர், வெரி குட். கை தட்டுங்க எல்லாரும் டைட்டஸ்க்கு. வெரி குட், சூப்பர். டைட்டஸ் நல்ல அருமையா சொன்னாரு, ரொம்ப சந்தோஷம். டைட்டஸ், பாய்.